எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2218வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக, விசேஷவனமாக புதிய ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாக, எல்லா போர்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக, குறிப்பாக வாலிபர்கள் ஆராதனைக்கு செல்லும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அதாவது இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுகிறது. அதாவது இந்த வசனத்துக்குரிய முந்தின வசனம் 39வது வசனம், இப்படி இருக்கிற சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதிருங்கள். அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால், ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்தந்த வரம் பெற்றவர்கள், அதாவது பாடுகிற கிருபை, ஆராதிக்கிற கிருபை, அது மாத்திரல போதிக்கிற கிருபை, தீர்க்க தரிசனம் சொல்ற கிருபை, வியாக்கியானம் பண்ற கிருபை, அந்நிய பாஷை பேசுகிற கிருபை, இப்படி பல வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வரம் பெற்றவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு, அதாவது தனிப்பட்ட ஜீவியத்துல ஒழுக்கம் இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்காது, ஆனா சபைகளில வந்தோடனே ஒழுக்கம் இருக்கிறது போல ஒரு பக்தி விருத்தியினுடைய வேஷத்தை தரித்து இருப்பார்கள். ஆனால் பொது இடங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல தங்களுடைய ஜீவியத்துல ஒழுக்கம் இருக்காது, அதாவது நல்ல கிரியைகள் இருக்காது. ஆகவேதான் சொல்கிறார், வரம் பெற்றவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடும் கிரமமாயும் சரியாய் செய்ய வேண்டும். அதாவது 2 பேர் பாடுறாங்க அப்படின்னா ராகத்தோட பாடணும். ஒருத்தருக்கு புரியாம பாடிக்கிட்டு இருந்தா கேட்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது வார்த்தை பாடல் அவங்களுக்கு சென்றடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஒரு சபைகளை நம்ம சென்று தேவனை ஆராதிக்கும் போது, அந்த மேய்ப்பனோடு நம்ம தொடர்பு இருக்கும்போது, அந்த மேய்ப்பர் யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் இருக்குன்னு சொல்லி அதை தங்களுடைய ஊழிய வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்துவார். ஆகவேதான் நாம் அடங்கி இருக்க வேண்டும். சில நேரங்களில நம்ம வர இருக்கு சொல்லி சபையில அடங்கி இருக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது எங்கேயாவது கொண்டு நம்மளை கொண்டு விட்டுரும். எனவே நல்ல ஒரு திருச்சபையில நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த வரத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். எனவே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை நம்ம நல்ல ஒழுக்கத்தோடு சரியாய் அவர் பார்வைக்கு பிரியமாய் மக்களை ரட்சிப்புக்குள் நடத்த நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை கிஃப்டுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்த அதேனுடைய பார்வையில ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள எங்கள் கொடுக்கப்படுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு இருந்து ஆளுகை செய்யட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில புதுமையான காரியங்கள், அதை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுக்கு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த